ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதோட குவான்டிட்டி என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். அதாவது ஒரு தேங்காய்னா 2 மூடியும் துருவி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான வெல்லம் வந்து 1 கப்பு. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயை நான் மீடியமில் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் கரண்டி எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வச்சா அது வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு. இதில் நான் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கடலை மாவு வந்து நமக்கு பூரணம் கிண்டும் போது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னா, நமக்கு அதை உருட்டும் போது ரொம்ப ஈஸியாக வரும், அழகாக வரும். அதுக்கு தான் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். திரும்பவும் நீங்கள் கை எடுக்காமல் நல்லா அதை கிண்டுங்க. அப்போ தான் அது நல்லா வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பூரணம் ரெடி. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு மெயினாக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, 1 கப்பு ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு வச்சுருக்கேன், 1 கப்பு வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதோட நம்ம கொஞ்சம் உப்பும் தேங்காய் எண்ணெயும் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். பூர்ணம் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியிலேயே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது அந்த உப்பு சேர்த்த தண்ணியை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் அந்த தண்ணியை நான் அப்படியே விட்டுக்கிறேன். கொஞ்சம் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் விட்டுருக்கேன். இது வந்து அந்த மாவு அதோட ஜெல்லாகி நல்லா ஒரு கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த ரைஸ் ஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் ஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு குட்டி கப்பில் நான் இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கொழுக்கட்டை மாவு ரெடி. இப்போ வந்து கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சம் பூரணம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெயை கையில் தொட்டு நீங்கள் வந்து அந்த மாவை கையில் ரவுண்டாக தட்டி ஒரு கப்பு மாதிரி நீங்கள் வந்து அதை உருட்டிக்கோங்க. நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது கையை வச்சு நல்லா அப்படியே அந்த ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வைங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போது சூப்பராக வரும். இன்னொன்று காட்டு. டிப் அப்படியே ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி வச்சு அது மேலே ஒரு பிளேட்டை நான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ அது மேலே கொஞ்சம் வாழை இலையை வச்சுட்டு அது மேலே நான் வந்து இப்போ இந்த கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். நான் அது வரைக்கும் மூடி வைக்கிறேன். அதை 10 மினிட்ஸ் கழித்து நான் இந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்டீம் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குட்டி குட்டி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ரைஸ் ஃப்ளவர்
ரெடிமேடாக கிடைக்கிற அரிசி மாவு வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் அரிசியை வந்து 3 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா கடாயில் வச்சு கிண்டிட்டு அதில் மாவு வரும் இல்லையா, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் நல்லா வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.